பார்க்கணும். எதுவுமே இல்லாமல் மனிதர்களாக நடக்காமல் ஒரு ரோட்டில் ஒரு சாலையில் எந்த வசதியும் இல்லாமல் வெயில்ல அப்படியே நிற்க வைக்கிறது, அது என்ன விதமான மனநிலை? இந்த மனநிலையில் நம்ம ஏற்றுக்கிறோன்னா நம்ம வந்து சக மனிதர்களை மதிக்கலைன்றதுன்னு அர்த்தம். நம்ம மற்ற விஷயத்துலலாம் காவல்துறை மீது நம்ம குற்றம் சாட்டு வைக்கிறோம், விமர்சனம் பண்ணுறோம், அது வேற. பட் இது வரும்பொழுது எவ்வளோ நேரம் நிற்பாங்க? இப்போ விஜய் வராங்கன்னா 10 மணி நேரம் நிற்கணுமா? காவல்துறை சேர்ந்தவங்க தொண்டர்கள் விருப்பப்பட்டு நிற்கிறீங்க. 2 ஹவர் வரலாம், 7 மணி நேரமா ரோட் ஷோ பண்ணுவீங்க. 4 மணி நேரம் அதிகபட்சம். ஒரு படத்துக்கு 3 மணி நேரம் ஓகே, மேபி ஒரு சீரியஸ் இஷ்யூ, ஒரு பெரிய தலைவர் வராரு, கூட்டம் ஜாஸ்தி, 4 மணி நேரம். அப்படி 4 மணி நேரம் போச்சுனாலும் ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி ஆகணும். இதுதான் நம்ம எல்லாருமே வந்து மனிதர்களாக பார்த்துட்டோம்னா இந்த பிரச்சனை கிடையாது. இந்த புரிதலே இல்லை. தண்ணி வைக்கணுன்றதை அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டோம். வந்தவங்களுக்கு குடிக்க தண்ணி, கழிப்படை வசதி இருக்கா, வந்தவங்களுக்கு நீராதாரம் இல்லை, சாப்பாடு வசதி இருக்கா, அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டோம். விஜய் நல்லவர்னா அந்த வாதத்தை வந்து எப்படி எடுத்துக்கிறது? இன்னொன்று, டிரான்ஸ்ஃபார்மரில் கூட ஏறி நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க உயிரியாக அவங்க வந்து புதுசாக மதிக்கலை.